அஸ்மத் குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலா சுகர் அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். பேரழகின் ஒளியை பற்றி தெரிவிக்கிறார். அந்த குழலூதும் ஜோதி வடிவம் ஒரு ஒளி வட்டம், பேரழகு ஒளி வட்டம். பர்ஹோத்தம்ச விலாசி குந்தளபரம் மாதுரிய மக்னானனம் புரோன்மீலன் நவயௌவனம் பிரவிலசத் வேணு பிரணாதாமிருதம் ஆபேனஸ்தன குட்மலாபிரபிதோ கோபீபிராராதிதம் ஜோதிஷ்சேதசி நஷ்சகாஸ்தி ஜகதாம் ஏகாபி ராமாத்புதம். அவன் இருந்த திருக்கோலம் என்ன அழகு, என்ன அழகு, அது என்னே அழகு அந்த திருக்கோலம். அவனுடைய அந்த கருண்ட சுருண்ட குழல் கற்றைகள், அந்த கேசங்கள், அந்த முடிக்கற்றைகள் அடர்த்தியாக இருந்தன. அந்த அடர்த்தியான கருண்ட இருண்ட அந்த முடிக்கற்றைகள் மேலே அந்த மயில் இறகு ஒரு பூஷணமாய், ஒரு அலங்காரமாய் இருந்தது. சாதாரண மயில் இறகு எவ்வளவு, அதுவே ஒரு அலங்காரமாய் பூஷணமாய் அவனுடைய சிரசில் இருக்கிறது. அவனுடைய திருமுகம் மதுரம் என்ற இனிமை தன்மையில் தோய்ந்து அப்படியே ஃபுல்லா ஃப்ளட் ஆயிருந்தது. அந்த மதுரம் இனிமை அவனுடைய திருமுகத்தில் அவ்வளவு ஒரு யௌவன பொலிவு, புது யௌவன பொலிவு, நித்திய யுவா அவன் மேனியில் மிளிர்கிறது. அவனுடைய புல்லாங்குழல் ஒளி பொருந்தி நாத வெள்ளத்தை அமுதமாய் பொழிகிறது. பருத்த நகில்களின் மொக்குகளை பெற்றிருந்த கோபியர்கள் அவனை சூழ்ந்து ஆராதித்திருந்தனர். உலகத்திற்கே அவன் ஒரு தன்னிகரற்ற, தன் ஒப்பாரில் அப்பன் வடிவழகன், தன்னிகரற்ற ஒரு வடிவழகன். இந்த மாதிரி ஒரு வடிவழகு கிடையவே கிடையாது. அன்பேரலல்டு வடிவழகு. இத்தகைய மாட்சிமைகள், இத்தகைய சிறப்பு வைபவம் கொண்ட கண்ணன், அவனுடைய ஒளி தோற்றம் அடியார்களுடைய எங்கள் உள்ளத்திலும் மிளிர்கிறது என்று தெரிவிக்கிறார் சுவாமி. பர்ஹோத்தம்ச விலாசி குந்தளபரம் மாதுரிய மக்னானனம் புரோன்மீலன் நவயௌவனம் பிரவிலசத் வேணு பிரணாதாமிருதம் ஆபீனஸ்தன குட்மலாபிரபிதோ கோபீபிராராதிதம் ஜோதிஷ்சேதசி நஷ்வகாஸ்தி ஜகதாம் ஏகாபிராமாத்புதம். பருக உத்தம்ச மயிலின் இறகை அணிந்து விலாசி குந்தளபரம் அழகுடன் விளங்கும் மயிர் முடி உடையது. மாதுரிய மக்ன ஆனனம் இன்பத்தில் மூழ்கி இருக்கும் முகத்தை, மாதுரியத்தில் மூழ்கி இருக்கும், அந்த மதுரத்தில் மூழ்கி இருக்கும், இனிமையே மூழ்கி இருக்கும் அந்த திருமுகம். புரோன்மீலத் நவ யௌவனம் வளர்ச்சி அடைகின்ற புதிய யௌவனத்தை உடையவன். பிரவிலசத் வேணு பிரணாத அமிர்தம் புல்லாங்குழலிலிருந்து எழும் நாதம் அமிர்த வெள்ளம். ஆபீனஸ்தன குட்மலாபிர் கோபீபிகி திரண்ட மொக்குகள் போன்ற நகில்களை உடைய கோபிகளால் அபிதகா நாற்புறமும் ஆராதிக்கப்பட்டது. நாலா பக்கமும் கோபிகள் வந்து ஆராதிக்கிறார். ஜகதாம் உலக அனைத்திற்கும் ஏக அபிராம அத்புதம், நிகரற்ற வடிவழகால் அற்புதமாய் விளங்கும் அந்த ஜோதிகி நகா எங்களுடைய சேதசி உள்ளத்தில் சகாஸ்தி பிரகாசிக்கிறது. அந்த ஜோதி எங்களுடைய உள்ளத்திலும் பிரகாசிக்கிறது. முண்டக உபனிஷத் சொல்றது, அந்த ஷரீரே ஜோதிர் மயோகி சுப்ரோ எம் பஷ்யந்தி எதய க்ஷீணதோஷாக. உடலுக்குள் உள்ளத்தில் உறைவதாய் ஜோதிர்மயமாய் பரிசுத்தமாய் விளங்கும் ஆத்ம பொருளை, பரமாத்ம பொருளை யோகிகள் காண்கிறார்கள் அப்படின்னு. அந்தர்ஜோதி கெமபி அமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே
வேதாந்த தேசிகன் பகவத் தியான சோபானத்தில் எடுத்த உடனே சொல்றார், யோகிகள் அவனுடைய யோக திருஷ்டியினால், ஞான திருஷ்டியினால் அவர்கள் தன் உள்ளத்தில் இருக்கும் அந்தர்யாமி பெருமாளை பார்க்கிறார்கள். அப்படி ஆச்சரியமாக நாங்களும் அந்த ஜோதியை எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஜோதி பிரகாசிக்கிறது என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.